இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பல லட்சம் குடும்ப தலைவிகள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முக்கிய செய்தி. மகளிர் உரிமை தொகை 2500 எப்போது கிடைக்கும்? இது குறித்த சமீபத்திய அதிரடி அப்டேட்களை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தமிழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அறிவித்தபடி மகளிர் உரிமை தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்பதுதான் அனைத்து பெண்களின் எதிர்பார்ப்பு. தற்போது மே மாதம் வரை வழக்கம் போல் 1000 ரூபாய் மட்டுமே வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதனால் எப்போது 2500 ரூபாய் வரும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. அரசு தரப்பு விளக்கம் மிக முக்கியமானது. இது குறித்து அரசு தரப்பிலிருந்து வெளிவந்துள்ள முக்கிய தகவல் என்னவென்றால், இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்த அரசு கால அவகாசம் கோரியுள்ளது. தற்போதுள்ள பயனாளிகள் பட்டியலில் சில குளறுபடிகள் இருப்பதாகவும், தகுதியற்றவர்கள் இந்த தொகையை பெறுவதை தவிர்க்கவும் திட்டத்தை முற்றிலும் மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. ரேஷன் கார்டு மற்றும் புதிய தகுதிகள். தற்போது வந்துள்ள தகவலின்படி 4 லட்சம் ரேஷன் கார்டுகள் விநியோகம் செய்யப்படாமல் நிலுவையில் உள்ளன. இந்த கார்டுகளை விநியோகம் செய்த பிறகு புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படலாம் என கூறப்படுகிறது. குடும்ப தலைவிகள் தகுதியுள்ளவர்களா என்பதை உறுதி செய்ய புதிய விதிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 60 வயது வரை உள்ள பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளன. அடுத்த கட்டம் என்ன? ஜூன் மாதம் அமைச்சரவை கூட்டங்களில் இது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அரசின் நிதிநிலை மற்றும் திட்டமிடுதல் முடிந்தவுடன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் அமலாக்கம் குறித்து தெளிவாக அறிவிப்பு வரலாம். எனவே நேயர்களே, வதந்திகளை நம்ப வேண்டாம். அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வரை காத்திருப்போம். இது குறித்த உடனுக்குடனான செய்திகளை பெற நமது ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள்.